திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே முதலமைச்சர் வந்து தொடர்ச்சியாக ஒரு 5 முறை வந்து நான் முதலீடுகளை இழுக்க போகிறேன் அப்படின்ட்டு வெளிநாடுகளுக்கு பயணம் போனார். இப்போ சமீபத்தில் ஜெர்மன் போயிட்டு வந்தார், பிரிட்டன் போயிட்டு வந்தார். 15,000 கோடி நாங்கள் முதலீடு ஈர்த்துட்டு வந்தோம். ஆனால் என்னன்னா சார், இப்போ கூகுள் நிறுவனம் ஒரு முதலீடு பண்ண போகுது, இந்தியாவில் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பெருமை தான். ஆனால் தமிழ்நாட்டில் இவ்வளோ ஒரு கட்டமைப்பு இருக்கும்போது கிட்டத்தட்ட அதனோட முதலீடு 87,000 கோடிங்கும் போது முதலமைச்சர் இதில் கவனம் செலுத்தி இருக்கணும்ல. ஏன்னா 5 முறை வெளிநாடுலாம் போயிட்டு வந்தார், ஆனால் இதில் கோட்டை விட்டுட்டாங்களே, அது ஏன் தான் நான் கேட்குறேன். இல்லை, கோட்டை விட்டார்கள் என்பதை விட அதுக்கு அடிப்படையில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க. முதல்ல அரசுக்கு அதில் ஆர்வம் இருக்கணும். முதலீடுகள் ஈர்ப்பது. நீங்கள் அவர் ஜெர்மன் போனார், லண்டன் போனார், ஸ்பெயின் போனார், ஹங்கேரி போனார், அது எல்லாம் இன்பச் சுற்றுலா போனார். நீங்கள் பேசிக்காக அது புரிஞ்சுக்கோங்க. நம்ம நினைக்கிறோம் முதலீடுகளை ஈர்க்க போனார் என்றால் எத்தனை முதலீடுகள் வந்திருக்கிறது. வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டியதானே. அதுக்கு தான் வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டுறாங்க. வெள்ளை பேப்பர் தான் காட்டுறாரு. வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டியதானே. இதைத்தானே எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறார். சட்டசபையிலே பலமுறை கேட்டிருக்கிறார்கள். எல்லாரும் கேட்கிறாங்க, நீங்க இப்போ போனீங்களே எவ்வளவு முதலீடுகள் ஈர்த்தீர்கள் என்று கேட்கிறார்கள். ஒரு உதாரணத்தையாவது எடுத்து சொல்லியிருக்க வேண்டும். அல்லது அதற்கான முயற்சிகள் நடந்திருக்கிறது. இந்த கடந்த 4 ஆண்டுகளில் எத்தனை முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன, எத்தனை தொழிற்சாலைகள் வந்திருக்கின்றன, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு எத்தனை திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன அறிவிக்கலாங்க. திட்டத்தை அறிவிக்கலாம். செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பதை பார்க்கணும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இது நடந்திருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படை இன்னொரு காரணம், மத்திய அரசோடு மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய இணக்கமான உறவு என்பது இந்த நம்முடைய நாட்டினுடைய அந்த சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபெடரல் சிஸ்டத்தில் வந்து மிக 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 முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால், மத்திய அரசோடு இணக்கமான போக்கு இருக்க வேண்டும். கொள்கை ரீதியாக உங்களுக்கு மாறுபாடு இருக்கலாம், நீங்கள் வேறுபடலாம். அது வேறு கொள்கையுடையதாக இருக்க மாநில அரசு, அதனுடைய மாநில கட்சி, மத்திய கட்சி, கொள்கை உடன்பாடு, சித்தாந்த உடன்பாடு இருக்கிறது இல்லை, அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் ஒரு நல்ல ஒரு டிப்ளமேட் என்று சொல்லக்கூடிய ஒரு டிப்ளமசிக்கு எது உதாரணம் என்றால், மத்திய அரசோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய உறவு என்பது எவ்வளவு முக்கியம் அதை பார்க்க வேண்டும். ஆனால் புரியுது சார். ஆனால் இப்போ முதலமைச்சர் அடிக்கடி சொல்கிறது என்னன்னா, 2030க்குள்ளே நாங்கள் $1,00,000 ட்ரில்லியன் பொருளாதாரமாக தமிழ்நாட்டை மாற்றுவோம் அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லும் போது இந்த கூகுளோட முதலீடு வந்து ரொம்ப முக்கியமானதாக தானே இருந்திருக்கும். நீங்கள் அவர் சொன்னது கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. என்னென்றால் 2030 தானே சொன்னார். 2026 ஒரு ஆட்சிக்கு வரப்போவதில்லை என்பது அவருக்கு தெரிந்திருக்கிறது. ஓகே, அது தெரிந்ததால என்னமோ 2030 யார் கேட்க போகிறாங்க. நான் கேட்கிறேன், இந்த 4 வருடத்தில் எத்தனை முதலீடு ஈர்த்தீர்கள் என்பதுதான் கேள்வி.